ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரீம் கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரீம் கேக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அது ஏன் அப்படின்னா இதை நம்ம ஃப்ரெஷ் க்ரீமில் தான் பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு ட்ரீம் கேக் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. சாக்லேட் ஃப்ளேவரில் தான் கேட்டிருந்தாங்க. அதை தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ட்ரீம் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் கேக் தான் நான் பேஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருந்ததுனால நம்ம சாக்லேட் கேக் வந்து கொஞ்சம் வந்து டேர் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளேவர் சேர்த்த சுகர் சிரப் தான் ஊற்றிக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வெனிலா ஃப்ளேவர் தான் இன்ட்யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நம்ம டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் தென் நம்ம கேக் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து இன்ட்யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாக்லேட் கனாஷ் தான் அப்ளை பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது நம்ம சாக்லேட் கனாஷு. இது சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு க்ரீமியாக ஒரு சூப்பரான சாக்லேட் கனாஷ் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அடுத்து தான் நம்மளோட ஹீரோ என்ட்ரி. அது யார் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீமில் பண்ண ஒரு சாக்லேட் ஃபில்லிங் தான். இந்த ஃபில்லிங் பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. பட் ஆனால் வந்து கஸ்டமர் சொன்னாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி அதை நல்லா வந்து விப் பண்ணி எடுத்துக்கிட்டு அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் கனாஷ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த சாக்லேட் கனாஷும் போட்டு கொஞ்சம் விப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபில்லிங் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு லேயர் சாக்லேட் கேக் வச்சுட்டு திரும்ப மேலே பார்த்தீங்க அப்படின்னா சுகர் சொல்யூஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் கேக் வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். பட் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீமில் பண்ணும்போது திகட்டாமல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் நிறைய கேக் சாப்பிட முடியும். ப்ளஸ் வந்து சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நம்மளுக்கு கிடைக்கும். என்னோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கஸ்டமருக்கு வந்து ரொம்ப திகட்ட கொடுக்கறத விட நம்ம நல்லா வந்து ஓரளவுக்கு செட்டிலான ஃப்ளேவரில் கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் கேக்கில் வந்து 2 லேயர்ஸ் கேக் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து கேக் சாப்பிடும்போது அந்த கேக் சாப்பிட்ட அந்த ஃபீலிங்கும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து அந்த க்ரீமோட அந்த ஒரு சூப்பரான எஃபெக்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் கொஞ்சம் கனாஷ் தான் ஊற்றிக்கிட்டேன். ஸோ இந்த கனாஷ் எதுக்கு ஊற்றுறேன் அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல காம்பினேஷனுக்காக வந்து கனாஷ் மேலே ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த கனாஷ் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருந்ததுனால அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியல. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சைட்ஸில் மட்டும் இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சைட்ஸில் வந்து ஒரு டிசைன் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கனாஷ் வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 1 hour இல்லை 2 hour நல்லா செட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த சாக்லேட் கனாஷ் வந்து சூப்பராக செட் ஆகிருக்கும். ஸோ அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொக்கோ பவுடர் தான் துவிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை அழகாக க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வந்து செட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து மினிமம் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு 1 hour இல்லை 2 hours நல்லா செட் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேக்கு அந்த நம்ம போட்ட சுகர் சொல்யூஷன் அது மேலே போட்ட க்ரீம் எல்லாமே வந்துட்டு நல்ல சில்னஸோட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்துட்டு கஸ்டமருக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ரொம்ப உருகிடாமலும் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. அது மேலே நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொக்கோ பவுடர் தான் தூவி எடுத்துக்கிட்டேன். இந்த கொக்கோ பவுடர் எதுக்கு நம்ம தூவிக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக. அண்ட் தென் வந்து அரோமாவும் சூப்பராக இருக்கும். அடுத்து தான் முக்கியமான ஸ்டெப்பு, நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஓரமாக ஒட்டிகிட்ருக்கிற அந்த சாக்கோ பவுடர் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கஸ்டமர் வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்கள் எல்லாருக்குமே டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் வந்து இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான
கேக்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் தென் ஆர்டர்ஸ் எல்லாமே ஒரு 1 வீக் பிஃபோராக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம சூப்பரான ட்ரீம் கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரீம் கேக்கை ஒரு வாட்டி லைஃப்பில் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நான் சொல்லுவேன். போடுற வீடியோஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுதான் எனக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.